அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு அது பிலோ செஸ் என்னன்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குது அப்டேட் பண்ணியிருந்தோம். அது நடந்திருக்கா இல்லையான்னு இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்தது 24,600 கால். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. நம்ம ஸ்டூடெண்ட்லாம் நம்மளுடைய 0 to 0 கால் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும், எந்த ப்ரைஸில் வாங்கணும்னு எல்லாமே எப்படி அந்த ப்ரைஸ் டச் பண்ணும்போது தான் அந்த ஸ்ட்ரைக்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்க, அப்படியே ராக்கெட் மாதிரி இன்ஸ்டன்டா என்ன ஆகுதுங்க, அதுதான் மார்க்கெட். அந்த பிரைஸ்ல தான் நம்ம வாங்கணும். இப்போ மற்ற பிரைஸ்ல நம்ம வாங்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 0 to 0ங்கிறது எல்லா நாளும் பண்ணக்கூடாது. எக்ஸ்பைரி டேல மட்டும் தான் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த டேட்ல மட்டும்தான் அந்த பிரைஸும் கிடைக்கும். அதுவும் இன்ஸ்டன்டா நமக்கு என்ன கிடைக்குமோ அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரி, அந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணி சரியா பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு 24,600 கால் நம்ம 88 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைடும், 88 ருபீஸ் கீழே இருந்தா டவுன் சைடும் சொல்லியிருந்தோம். பாருங்க, இந்த ஸ்ட்ரைக் தான் இங்க இருந்தது. மார்க்கெட்டை இன்னைக்கு 88 காலில் கீழே விட்டாங்க. கீழே வந்துட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு வேலையில திரும்பலாம் ஆறு அதே டைரக்ஷன் போகலாம், மேலே போனாலும் ஒரு வேலையில திரும்பணும் ஆறு அதே டைரக்ஷன்லையும் போகலான்னு சொல்லியிருப்பேன். இங்கே திரும்பினவங்க நேராக எங்கே போயிருக்காங்க பாருங்க, 88 தான் போய் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து மறுபடியும் கீழே தான் வந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன, காலையிலே இந்த இடத்துல மார்க்கெட் டவுன் சைடு தெரிஞ்சு போச்சு, இறங்கிட்டாங்க. இங்க வரும்போது மார்க்கெட் அப் சைடா மாறுது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நான் யூடியூப்ல கொடுக்க கிடையாது. ஏன்னா ஒரு வேல்யூ தான் நான் கொடுப்பேன் யூடியூப்ல எப்பவுமே, இதை சிந்திக்கிறதுக்காக, அதனால ஒரு வேல்யூ. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்தவர் இங்க இருந்து என்ன ஆகுறாரு, மறுபடியும் நம்மளுடைய பிரைஸ்க்கு போய் டச் பண்ணிட்டு அங்கிருந்து திருப்பி வர்றாரு. நமக்கு நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தனா எதை பார்த்தோம், நம்ம எதுவுமே பார்க்கல. ஆனா ஏன் அந்த பிரைஸ் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது? இப்போ சிந்திங்க மக்கள், மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்து அங்கே போய் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லை நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சரி, ஸ்மார்ட் டிசைடர் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிம்பிளாக பாருங்க. நம்ம ரூல் படி என்ன பண்ணணும், 1 minute எடுத்துக்கணும். அதுவும் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. 1 minute இண்டிஷன் மட்டும் பாருங்க, மற்றதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. இண்டிஷன் ஃபார்மேஷனை பாருங்க, அதனுடைய ஐலோ மார்க் பண்ணுங்க, அதை 5 minutes கன்வெர்ட் பண்ணுங்க. கால் அண்ட் புட் போத் ரெண்டுத்துலையுமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த 5 minutes அந்த ஐக்கு மேலே எது க்ளோஸ் வைக்குதோ, அதுவும் முக்கியமாக ரெட் கேண்டில் கிரீன் ஏரோ ஃபார்மேஷன் இருக்கணும். ரெட் கேண்டில் அது இருந்தால் பைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரைக்கை. அதில் புட்டில் இருந்தால் புட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், காலில் இருந்தால் காலில். அது கீழே வந்துட்டு எகைன் போய் அதை பிரேக் பண்ணும்போது தான் நீங்கள் என்ட்ரி எடுக்க போறீங்க. எவ்வளோ அழகா 1 minute என்ட்ரி கொடுத்து எப்படி எடுத்துட்டு போறாங்க. சிம்பிளா பாருங்க, சிம்பிளா ட்ரேட் பண்ணுங்க. நான் இதுல 5 minutes மட்டும் காமிக்கிறேன், ஏன்னா உள்ள போனா டைமிங் அதிகமாகும் வீடியோக்கு. அதனால பாருங்க, இண்டிஷன் கேண்டில் ஹைலோ மார்க் பண்றீங்க, இந்த ஐக்கு மேல போகவே இல்லைங்க காலில் 500, அங்கே டிக்ளேர் மேட்ச் 5 minutes. ஆனா அதை 5 minutes 15 minutes கன்வெர்ட் பண்ணும், 15 minutes மேல போகல. ஓகேங்களா? அதனாலதான் இன்ட்ராடேக்கு 1 minute to 5 minute மட்டும் பாருங்க, 15 minutes ஒரு இது மட்டும் வச்சுக்கோங்க, மற்றபடி எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கோம். எகைன் ஒரு செல்லு இங்க பாருங்க, இண்டிஷன் இதுக்கு மேல ஒரு இது கூட போகல, அதுவும் ஃபால், இண்டிஷன் ஃபால். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு அழகா பையிங்கான இண்டிஷனை கொடுத்துருக்காங்க, மேல போவான்ட்டு. நெக்ஸ்ட் இண்டிஷனை செல்ல போட்டு அந்த இதையும் இன்வாலிட் பண்ணிட்டாங்க பாருங்க. அதுதான் மார்க்கெட், பையர் செல்ஸ் மாத்தி விளையாடுறது. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த புட்ல எங்கேயுமே 1 minute இண்டிஷன், இது 5 minute இண்டிஷனே கிடையாது, இப்பதான் லாஸ்டா கொடுத்துருக்காங்க இண்டிஷன். அதுவும் மார்க்கெட்டு கீழே 1 minute, இப்போ வரும் 5 minutes இதில் இல்லவே இல்லை. ஆனால் 1 minute என்ட்ரி எடுத்து எவ்வளோ அழகாக ப்ராஃபிட் பண்ணியிருப்போன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ 1 minute to 5 minute, 5 minute to 15 minute, 15 minute to 1 hour. இதுதான் இன்ட்ராடேக்கு 1 minute to 5 minute போதுமானது இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு. கமாடிட்டி மற்ற இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா 15 minutes பாருங்க, பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? கமாடிட்டிக்கு 15 minutes பெட்டராக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.